இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. Thanks. Thank you. Thank you. மிஸ் அம்மா, என் டீ மிஸ் ஆயிடுச்சுமா. நான் எடுத்துட்டு வந்தா தானே மிஸ் ஆகுறதுக்கு. அப்படின்னா எனக்கு வேணுக்குனே தான் டீ எடுத்துட்டு வரலையா? அவங்களுக்கு மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கேன், எனக்கு ஏன் எடுத்துட்டு வரல? அப்பவே அவங்க எழுந்திருச்சிட்டாங்க, அதான் நான் அவங்களுக்கு மட்டும் எடுத்துட்டு வந்தேன். அப்போ என்னை எழுப்பி டீ குடித்தா நான் குடிக்க மாட்டேனா? எழுந்து டீ குடிக்கிறது தவிர வேற என்ன செய்யற? பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என்னே காமெடி பண்றீங்களா? ரொம்ப அவமானப்படுத்துறீங்க. மிஸ் அம்மா, நீயும் தான். அஞ்சலி பாப்பா, அவங்க தான் படிச்சிட்டு இருக்காங்கல்ல, வேணும்னா நம்ம 2 பேரும் வெளியே போய் சண்டை போடலாம். வா போலாம். அப்படின்னா நான் படிக்க மாட்டேனா? நான் படிக்கிறது இல்லனா? நான் படிக்கலனா? ஆல் ஆஃப் தி அபவ்னு ஆப்ஷன் கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். காமெடி பண்றீங்கல்ல? என்ன உப்மால இருக்க கருவேப்பிலை மாதிரி ஒதுக்கி வச்சிட்டீங்கல்ல? இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற டீச்சர்ஸ், பிரின்சிபல்ஸ் உங்களை ஒதுக்கி வச்சு என்ன தலையில தூக்கி வச்சு, நீ இல்லன்னா இந்த ஸ்கூலே மூடிடுவோம், நீ தான் இந்த ஸ்கூலோட ஃபியூச்சர்னு சொல்ல வச்சு, உங்க எல்லாரையும் விட அந்த ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் அட்மிஷன் நான் வாங்கல. என் பேர் அஞ்சலி இல்ல. இவ்வளவு லென்த்தா பேசியும் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலையே. இது வரைக்கும் நீ எனக்காகவும் என் பசங்களுக்காகவும் நிறைய செஞ்சிருக்க. நீ நானே ஏன் பிரிச்சு பேசுற அமர்? நீயும் நானும் ஒண்ணுதானே? மனோ, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அவருக்கு உன் மேல சந்தேகம் வந்துச்சுன்னா உன்னை ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க விட மாட்டாரு. நீயும் நானும் ஒண்ணா? அது நான் கூட இப்ப இந்த ஃபேமிலில ஒரு மெம்பர் தானே. நீ, நானு, அங்கிள், ஆண்டின்னு பிரிச்சு பேசுறியேன்னு தான் நான் சொன்னேன். ஓ, அப்படி சொன்னியா? இருந்தாலும் வீட்ல எல்லாருக்கும் வேலை செய்யணும்னா உனக்கு கஷ்டமா இருக்கும்ல? உனக்காக எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதை இஷ்டப்பட்டு செய்வேன் அமர். அது இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதை இஷ்டப்பட்டு செய்வேன்னு சொன்னேன். என்கிட்ட கூட போய் டிஃபன் ரெடி பண்ணிட்டு நானும் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஸ்கூலுக்கு போலாம். நீ எதுக்கு மனோகரி? நானும் பசங்களும் மட்டும் போய்க்கிறோம். என்ன அமர் இப்படி சொல்லிட்ட? பேரண்ட்ஸா போகணும்ல? ஆறு இருந்தா கிட்ட இருந்து ஸ்கூல்ல பார்த்து ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கான்னு பாத்துருப்பால. அதனாலதான் ஆறு ஸ்தானத்துல நான் வரலான்னு. ஆறு ஸ்தானத்தை யாராலையும் ஃபில் பண்ண முடியாது மனோகரி. ஆறு இருந்த இடத்தை யாராலையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. நீலா, அம்மா, கை ரொம்ப வலிக்குது அம்மா. நீலா, அம்மா
அம்மா ஐயோ வலிக்குது, ஐயோ வலிக்குது. கடவுளே. தலையெழுத்து என்னெல்லாம் நடந்துருச்சு. நீலா, என்ன இதெல்லாம்? எனக்கு அடிபட்டதுக்கெல்லாம் என்னை யாரும் பார்க்க வர மாட்டாங்க. நான் தனி ஆளுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப நீங்க வந்து எனக்கு துணையா இருக்கீங்கன்னு நம்பிக்கையை கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. உனக்கும் நன்றிகள். எதுக்கு? இந்த அழகான முகத்துக்கு எதுவும் ஆகாம காப்பாத்துனதுக்கு. சிவபூஜையில கரடி வந்த மாதிரி வந்துட்டான் ராத்தோடு. வீட்டுக்குள்ள இருக்கிற செடிக்கு தண்ணி ஊத்தலையாடா? உன்கிட்ட தான்டா சொல்றேன். இதோ வந்துட்டேன். அஞ்சலி, அம்மு, ஆகாஷ், ஆனந்த். அஞ்சலி எங்க? நான் இங்க இருக்கேன் டாடி. அஞ்சு, என்ன புக்ஸ் அது? இன்னைக்கு எக்ஸாம் இல்ல டாடி. ஓஹோ, காலையில எந்திச்சு படிச்சேன். எதுக்கு டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணணும்னு பூஜை கூட பண்ணப்பா. பாருங்க, பொட்டு கூட வச்சிருக்கேன். ஐயோ, இந்த அஞ்சு ஓவர் ஆக்ஷன் பண்ணி அவர்கிட்ட மாட்டிக்குவா போல இருக்கே. நான் சொன்னல, வீட்டில் எல்லாருக்கும் இவன் ஹெட்டுன்னா அந்த ஹெட்டுக்கே தொப்பி போடுறவ தான் என் பேத்தி. ஜெனரல் நாலேஜுக்கெல்லாம் இந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு ஏற்கனவே அது தெரிஞ்சிருக்கணும். இப்போ உனக்கு சப்போர்ட் பண்ணி சொல்லிக் கொடுக்க அம்மா கூட இல்ல. நீதான் நல்லா படிக்கணும். சரிங்க டாடி. ஸ்கோர் பண்ணலாம்னு நினைச்சா இப்படி ரிவர்ஸ் ஆயிடுச்சே. சரி,